என் பேர் தர்மரத்னம் சாரங்கன். நான் சேவளைவில் வெட்லேண்ட் கன்சர்வேஷன் அண்ட் ரீஸ்டோரேஷன் ஒர்க்கிங் குரூப்பின் ஹெட்டாக இருக்கிறேன். இன்றைய இந்த கண்டல் தாவர பாதுகாப்பு தினத்தில் கண்டல் தாவரங்கள் ஏன் இந்த அளவுக்கு முக்கியத்துவம் பெறுகின்றன என்றதை பற்றி உங்களோட கொஞ்சம் ஷேர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இந்த கண்டல் தாவரங்களை நாங்கள் சாதாரண தாவரங்கள் என்று கருதி கடந்து செல்ல இயலாது. ஏனென்றால் மற்ற தாவரங்களால் நிலைத்திருக்க இயலாத சதுப்பு நிலங்களில் தங்களை நிலைத்திருக்கிறதுக்கு விசேடமாக தவமைத்து கொண்ட தாவரங்களை தான் நாங்கள் கண்டல் தாவரங்கள் என்று சொல்லுவோம். இந்த கண்டல் தாவரங்கள் கடலுக்கும் எங்களோட நிலப்பகுதிக்கும் இடையில காணப்படுறதால ஒரு வேலி போன்று செயற்பட்டு கடலரிப்பு, புயல், சூறாவளி, சுனாமி போன்ற தாக்கங்கள்ல இருந்து எங்களை பாதுகாக்குது. இந்த கண்டல் காடுகளை பாதுகாக்கிறன்றது ஒரு மிகப்பெரிய உயிர் சூழலை பாதுகாக்கிறதுக்கு ஒப்பானது. ஏனென்றால் இந்த கண்டல் காடுகளில் பறவைகள், மீன்கள், இறால்கள், நண்டுகள் போன்ற உயிரினங்கள் அவைண்ட வாழிடமாக பயன்படுத்துவதோட அவைண்ட இனப்பெருக்க களமாகவும் இது காணப்படுது. அதோட இந்த உலகம் எதிர்நோக்குகின்ற மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கிறது இப்ப புவி வெப்பமடைதல். அதற்கு முக்கிய காரணமா இருக்கிறது கார்பன் டை ஆக்சைடு. இந்த கார்பன் டை ஆக்சைடை இந்த கண்டல் தாவரங்கள் அதிக அளவில் உறிஞ்சி சேமிக்கின்றபடியினால புவி வெப்பமடைதலை நாங்கள் கொஞ்சம் குறைக்கக்கூடியதாக இருக்கும். புவி வெப்பமடைதலை தடுக்கிறதுக்கான ஒரு சிறந்த இயற்கையான தீர்வாக இந்த கண்டல் தாவரங்கள் அல்லது கண்டல் காடுகள் காணப்படுது. ஆகவே இவ்வாறான முக்கியத்துவம் வாய்ந்த இந்த கண்டல் தாவரங்களை அழிவடையாமல் பாதுகாக்க வேணும், மீள்நடுகை செய்ய வேணும். இன்று நாங்கள் பாதுகாக்கின்ற அல்லது மீள்நடுகை செய்கின்ற ஒவ்வொரு தாவரமும் எங்களோட எதிர்கால சந்ததியினருக்கு ஒரு வளமான இயற்கையையும் நிலையான எதிர்காலத்தையும் வழங்கும். ஆகவே இந்த கண்டல் தாவர பாதுகாப்பு பயணத்தில் நாங்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து பயணிப்போம்.